ஒரு கல்யாணத்திற்காக நளினியின் அம்மா ஊருக்கு போயிருந்ததால் நளினியை கண்காணிக்க ஆட்களை நியமித்து விட்டு அவங்களும் போயிருக்கிறாங்க. அதையெல்லாம் மீறி அன்றைக்கு மதியான உணவு இடைவேளையில் ராமராஜன் யாருக்கும் தெரியாமல் நளினியை கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார். வழியில் உளுந்தூர்பேட்டையில் சாப்பிடும் போதுதான் ராமராஜனுடைய வயது, படிப்பு, ஊர், குடும்பம் போன்ற விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டாராம் நளினி. அந்த அளவுக்கு ராமராஜன் மீது அவர் நம்பிக்கை வைத்திருந்திருக்கிறார். 1987ஆம் ஆண்டு இவங்க 2 பேரும் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். பிறகு நளினியின் தூரத்து சொந்தக்காரரான எம்ஜிஆரை சந்தித்த போது எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார், இதை என்கிட்ட சொல்லியிருக்கணும், நீயே முடிவெடுத்து ஓடி போனது ரொம்ப தப்பு என்று அப்பா ஸ்தானத்திலிருந்து நளினியின் மீது அவர் கோபப்பட்டிருக்கிறார். பிறகு சமாதானமாகி எம்ஜிஆர் ராமராஜன் நளினியுடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறார். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த படம் தான் ஹீரோயினாக நளினி நடித்த கடைசி படமாக இருந்திருக்கிறது. நளினி நினைத்திருக்கிறார், இனி நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சினிமாவிலிருந்து சந்தோஷமாக ஒதுங்கி இருக்கலாம் அப்படின்னு. திருமணத்திற்கு